அப்ப இந்த உலகம் என்னது? மரணத்தை நோக்கி கொண்டே இருக்கிறது. கடந்த நாட்களில் நான் இது குறித்து யோசிக்கிற பொழுது, ஆரம்பத்தில் இந்த உலகமும் இப்ப அப்படி அல்ல. உலகத்தின் பூமியுடைய நிலைவரம் அப்படியே செரிச்சு போயிடுச்சு. ராமின் ஒரு பூமியில ஏதோ விதைச்சுக்கிட்டே வந்தா என்ன நடக்கும்? அந்த ரொட்டேஷன்ல விதைகளை விதைப்பாங்க. இப்ப விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு முறை வயல்னா அடுத்த முறை அதுல வேற ஒன்றை போடுவாங்க. அப்போ ஒரு ரொட்டேஷன்ல போட்டதான் அந்த பூமி எப்படி இருக்கும், அது சரியாக. அப்ப இப்ப பூமியுடைய செரிமானம் குறைந்து கொண்டே வருகிறது. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதா என்று நமக்கு தெரியாவிட்டாலும் பூமியுடைய நிலைவரம் மாறி போச்சு. அவனுக்கு வானத்தின் நிலையும் மாறி போச்சு. நேரத்தில் மழை பெய்யுது. ஏன்னா அப்படி இன்னைக்கு விஞ்ஞானமும் மெய்ஞானமும் போராடி கொண்டே இருக்கிறது. ராமின் சொல்லுங்க. ஆகவே பூமி தன் நிலையை மாறிக்கொண்டே இருக்கிறது. ராமின் சொல்லுங்க. ஆகவே இங்கே சொல்லப்படுகிற சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால உண்டாகி இருக்கும்.